ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரேசி லேடி அப்படின்ற ஒரு ஸ்பானிஷ் மூவியை பார்த்தினா ஒரு திரைவிமர்சனம் தான். ஸோ இந்த படத்தோட கதை இது ஒரு முக்கால்வாசி முழுக்க ஹாரர் படம் அப்படின்னே சொல்லலாம். இது வித்தியாசமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் படத்தோட சிம்பிள் ஸ்டோரி நார்மலாக ஓப்பன் ஆகிற மாதிரி தான் இருக்குது. பட் அதுக்கு அடுத்து போக போக இது முழுக்க ஒரு ஹாரர் மூவி அப்படின்னு தான் சொல்கிறோம். ஒரு நைட்டில் நடக்கிற ஒரு முழுக்க நடக்கிற ஹாரர். ஒரு பாட்டி இருக்காங்க. ஸோ அந்த பாட்டி ஹீரோயினோட அம்மா. ஸோ அவங்க தனியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தன்னுடைய எக்ஸ் லவரை போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக அவரும் போய் அவங்கள பார்த்துக்கிறதுக்காக அங்கே போகிறாங்க. அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறவங்க சிகரெட் அடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் வெளியில் வரும்போது அவங்கள அடித்து கட்டி போட்டு அவங்கள டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த பாட்டி. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கிறப்ப இவங்க என்னெல்லாம் செய்கிறாங்க, எப்படிலாம் டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்றத தான் இந்த படத்தில் இருக்க மீதி கதை. கடைசியில் அவர் அங்கேருந்து தப்பிச்சாரா, அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டில் ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடி யார், அவங்க எப்படி அங்கே மாட்டினாங்க அப்படின்றத மீதி கதை. ஸோ இந்த பாட்டியை முழுக்க ஒரு பக்கா சைக்கோவை காமிச்சிருக்காங்க படத்தில். இது வரைக்கும் நம்ம பார்த்த படத்துலேயே இது ஒரு முழுக்க வித்தியாசமான ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். ஒரே நாள் நைட்டில் நடக்கிற மாதிரியான கதையை கொண்டு வந்திருக்காங்க. ஹீரோயின் தன்னோட லவ்வர் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அங்கே வர்றாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றதான் படத்தோட மீதி கதை. படத்தில் எல்லாமே நல்ல வித்தியாசமாக இருந்தாலும் ஒரு சில சீன்ஸ் எப்படி இருக்கும், என்ன நடக்க போகுது அப்படின்னு சில இடங்களில் கணிக்க முடியுது. கிளைமேக்ஸ் நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த படம் இப்போ பிரேமில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் அண்டு மலையாளம், தெலுங்குலையும் கன்னடத்துலையும் இருக்குது. ஸோ இந்த படத்தை பற்றின டீட்டெயில் அப்டேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.